Hello friends, அற்புத ரேசு டிவிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய ஹெல்ப் உங்ககிட்ட கேட்டிருக்கேன். ஆண்டவரோட புண்ணியத்தில் அவரோட கிருபையால் நீங்கள் எங்களுக்கு அற்புத ரேசு டிவியை இந்த 8 வருஷமாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. முதல்ல நான் அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இந்த டிவிக்கு, இந்த அற்புத ரேசு சேனலுக்கு உதவி செய்த ஒவ்வொரு குடும்பத்தும் ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதம் கொடுப்பார். அது உங்களுக்கே தெரியும். ஆண்டவரோட வேலையை தாங்குகிற ஒவ்வொரு மனிதரும் நம்ம எழுதி வைக்கலைன்னா கூட ஆண்டவர் அவரோட எண்ணத்தில் கண்டிப்பாக தேவை உள்ள ஆசீர்வாதத்தை உரிய நேரத்தில் அவர் கொடுப்பாரு. ஸோ அற்புத ரேசு டிவி இந்த 8 வருஷம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். நிறைய டைமில் நாங்கள் அற்புத ரேசு டிவியை ஓட்டுறதுக்கு காசு கேட்டிருக்கோம். அதாவது இது உங்களோட வீட்டுக்கு சேரணுன்னா கேபிள் ஆப்ரேட்டர்ஸுக்கும் நிர்வாக செலவுக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படும். நாங்கள் ஃபோன் பண்ணி இல்லைனா கேட்டு இல்லைனா டிவியில் பேசி நாங்கள் கேட்குற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதுபோல் இன்னைக்கு சில டைமில் சில பொருட்கள் வேணும்னு கேட்போம். நான் கம்ப்யூட்டரும் சரி, ஹார்ட் டிஸ்க்கும் சரி, சில டைமில் பேட்டரியும் சரி நாங்கள் கேட்டிருக்கோம். அண்ட் ஆண்டவரோட புண்ணியத்தில், ஆண்டவரோட கிருபையால் ஆண்டவர் பேசி மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையாகவே அதுக்காக நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா அது நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது நிச்சயமாக அது சாதாரண ஹெல்ப் இல்லை, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆண்டவர் தூண்டுதலால் தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதுபோல் இன்னைக்கு பேச வந்திருக்கிற ஒரு ஹெல்ப் எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. இப்போது உங்களுக்கு தெரியும், நம்ம என்னதான் ப்ரோக்ராம் நம்ம டிவியில் பார்க்கணுன்னா, எங்ககிட்ட இருக்கிற கம்ப்யூட்டரில் இருக்கிற நிகழ்ச்சி உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா இதுக்கு முக்கியமாக ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் கடந்த 8 வருஷமாக அது யூஸில் இருக்குது, இன்னமும் இருக்குது. பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, இப்போது உங்களுக்கு தெரியும் பல வீடுங்களில் எல்இடி டிவி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எல்லா சேனல்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அற்புத ரேசு டிவியோட பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு காரணம் எங்களோட சாஃப்ட்வேர் ரொம்ப கம்மியான ஒரு ரேட். ஸோ இப்போ நாங்கள் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். என்னன்னா, எங்களோட சாஃப்ட்வேரை நாங்கள் மாற்றி ஆகணும். இந்த சாஃப்ட்வேரை மாற்றி ஆகணும். இந்த சாஃப்ட்வேரோட வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம என்ன ப்ரோக்ராம் போட்டாலும், எந்த டிவியில் எந்த நிகழ்ச்சி போட்டாலும் அது உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா அந்த சாஃப்ட்வேர் வழியாக தான் வரும். ஸோ இப்போ எங்ககிட்ட ஒரு சாஃப்ட்வேரோட ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா 2 ரேட் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று 1,50,000 ரூபாய், இன்னொன்று 60,000 ரூபாய். ஸோ 60,000 ரூபாய் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி, 1,00,000 ரூபாய் டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி. இப்போ நான் உங்ககிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணது இந்த சாஃப்ட்வேர் தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேருக்காக ஹெல்ப் பண்ணிங்கன்னா, யோசித்து பாருங்கள், வாழ்க்கை முழுவதும் இந்த சாஃப்ட்வேர், அதாவது நீங்கள் கொடுத்த காசு மூலியமாக தான், அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக தான் அற்புத ரேசு டிவி லட்சக்கணக்கான பேருக்கு, இப்போது நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, யூடியூப் வழியாக இந்த டிவியை பல நாடுகளில் பார்க்குறாங்க. எங்கெங்கேயோ நம்ம கேள்விப்படாத நாடுகளெல்லாம் இதை பார்க்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு காசு அங்கெல்லாம் ஒரு பைசா கூட இதுக்கு வந்ததில்லை. பட் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த சாஃப்ட்வேருக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள். இப்போது நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கை நீங்கள் தரலாம். ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை 500 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை முடிஞ்சவங்க ஈவன் 10,000 ரூபாவும் சரி கொடுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேலேயும். இல்லைன்னா எனக்கு சில குடும்பங்கள் தெரியும், முழுமையாக அந்த சாஃப்ட்வேர் எங்களோட குடும்பத்தின் சார்பாக, இல்லை எங்கள் அன்பியத்தின் சார்பாக, இல்லைன்னா எங்களோட சர்ச்சின் சார்பாக இருக்கணும் என்று நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்ககிட்ட காசு நீங்கள் தர வேணாம். நீங்கள் நேரடியாகவே அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வாங்கியே எங்களுக்கு தரலாம். நாங்கள் உங்களுக்கான அந்த விவரத்தை நாங்கள் உங்களுக்கு இன்னும் விவரமாக நாங்கள் தரோம். பட்
நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை வாங்கி கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும், இந்த சாஃப்ட்வேருக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் சரி, வாழ்க்கை முழுவதும் இறை செய்தி கோடிக்கணக்கான பேரை போய் சேருறதுக்கு நீங்கள் வழி வகுக்கிறீங்க. நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 8 வருஷத்துக்கு முன்னால் இந்த டிவி ஆரம்பிக்கும் போது எனக்கு சாஃப்ட்வேர் வாங்கிறதுக்கு கொடுத்தவங்க யாருன்னா, அவங்களுக்கு தன்னோட கணவர் இல்லை, பிள்ளைகளோட கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் காசை வச்சு அவங்க எனக்கு 30,000 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க? 8 வருஷத்துக்கு முன்னால். இனிய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமோட வாழ்க்கை தரமே மாறி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க அவங்க பிள்ளைகள் சார்பாக. அதே போல் நான் சொல்கிறேன், இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், என்ன நிகழ்ச்சி, என்ன ஆராதனை, என்ன பூசையும், எந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் தயாரித்து இல்லை எடுத்து இல்லைன்னா போட்டுட்டாலும், எந்த சாங், எந்த வர்ஷிப்பு நாங்கள் போட்டாலும் அது உங்களோட சாஃப்ட்வேர் வழியாக தான் வருது. நான் திருப்பியும் சொல்கிறேன், பேசிக் சாஃப்ட்வேரோட ரேட் வந்து 60,000 ரூபாய், நல்ல குவாலிட்டி சாஃப்ட்வேர் வந்து 1.5 லட்சம் ரூபாய். இதில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த டிவியை HD லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வந்து இந்த சாஃப்ட்வேர் வாங்குறதுக்கு நீங்கள் உடனே கொடுங்க. நான் சொல்கிறேன், கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புதர் இயேசு டிவிக்காக. நன்றி. மாணவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ், Bank of India, account name Jesus Helps, account number 8033101196, bank name Bank of India, bank branch Washerman Pet. State Bank of India, account name Nelson Anthony L, bank name State Bank of India, account number 3078756565, IFSC code SBI N 0001794, branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact number தந்தை மகன் தூயாவின் பெயராலே ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவா, நீர் படைத்த அண்டங்கள் கோள்கள் யாவும் நீர் குறித்துள்ள எல்லைக்குள் வலம் வந்து உம்மை போற்றி புகழ்கின்றன.
இன்று நாங்கள் உம் திருமகன் எங்கள் பாதுகாவலரான திரு இருதய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு இதயம் வழியாக எங்கள் புகழஞ்சலியை நன்றி உணர்வோடும் பெரும் மகிழ்ச்சியோடும் உமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் விண்ணக திருப்பயணிகள் என்பதை இத்திருப்பவனி எங்களுக்கு நினைவுபடுத்தி என்றும் உம்மை நோக்கிய வண்ணமாக நாங்கள் பயணம் செய்ய எங்களுக்கு உதவுவதாக. ஆண்டவரே, உமது அன்பான திரு இதயத்திலிருந்து குத்தி திறக்கப்பட்ட திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் பேரருளையும் பேரன்பையும் வந்திருக்கின்ற திரளான மக்களுக்கும் அவர்களுடைய குடும்பங்களுக்கும் ஏராளமாக தந்து ஆசீர்வதிப்பீராக. இந்த தேர்ப்பவனி செல்லும் இடமெல்லாம் உம்முடைய அன்பும் இரக்கமும் நிறைந்து விளங்க அருள் புரிவீராக. இந்த தேர்ப்பவனிலே கலந்து கொள்ளுகிற ஒவ்வொருவரையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதித்து பாதுகாப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாகுமை மன்றாடுகிறோம். அருள் நிறைந்த மரியே வாழ்க. பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவர் நீரே, திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. சுடைய மாதாவே, ஆவிலா இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் மன நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாம. எல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இத்தேரினையும் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. வாங்க சீக்கிரம் போகும்போது கைவிதியை பற்ற வச்சுக்கோங்க. கைண்ட்லி கம். சீக்கிரமாக சிறுவர்களும் பெண்களும் வரும்படி கேட்டுக்கொள்ளும். வீடியோ கேமரா கையில் கொடுத்தாங்க வச்சுக்கிட்டான். மூவ் பண்ணுங்க, கொஞ்சம் மூவ் பண்ணுங்க.
கவர் பண்ணிக்கோ பிளாஸ்டிக்ல இவர் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பமாய் உற்பவித்த கன்னிகையிடமிருந்து பிறந்தார். கொஞ்ச உலகத்தில் பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபைகளுக்கு பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. மரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. கர்த்தந்தனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. மரியே வாழ்க, கர்த்தந்தனே பெண்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மன நேரத்தில் வேண்டிக் கொள்ளுமாமே. எங்கள் பாவங்களை
சென்னை எழும்பூரில் அமைந்துள்ள திரிரத ஆண்டவர் ஆலயமானது மிகவும் பிரசித்தி பெற்ற ஒன்றாகும். இப்பொழுது 169வது ஆண்டை முடித்து 170வது ஆண்டில் அடியெடுத்து வைத்துள்ளோம். மிக விரைவில் நாங்கள் 175வது ஆண்டை கொண்டாட உள்ளோம். இந்த நேரத்திலே எங்கள் ஆலயத்திற்கு வருகை தருகின்ற அனைத்து பக்தர்களுடைய காணிக்கைகளையும் உங்களுடைய ஒத்துழைப்பையும் கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஆலயத்திலே வந்து யாருமே இதுவரைக்கும் ஏமாற்றத்தோடு சென்றதே கிடையாது. வாருங்கள், அனைவரும் வாருங்கள். நன்றி.
கன்னிமரியால் விண்ணுலக மண்ணுலக அரசியாக முடிசூட்டப்பட்டது நினைத்து தியானிப்போமாக. உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை நிறைவேறாதையும் தீமையிலிருந்து எங்களுக்கு விடுதலும். அருளிருந்த உயிரே வாழ்க. சட்டத்திலிருந்து பெண்களுக்கு ஆசிரிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய கிரீச்சின் கனியாகிய இயேசுவும் ஆசிரிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருளிருந்த மரியே வாழ்க. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள்நிறைந்த மரியே வாழ்க. கர்த்தர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. மரியாயே சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலே போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். அன்பு தெய்வமே, எங்கள் கோயிலில் எவ்வளவோ கடுமையாக அவர்களுக்கெல்லாம் நன்றியை தெரிவிப்பதோடு அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆம நலன்களை மக்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம். குறிப்பாக இங்கிருக்கின்ற பெரிய வணிகர்கள் இயேசு கிறிஸ்து கோயிலில் காணிக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டதை தியானிக்கிறோம். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரும். எங்களை சோதனைகள் எழும்பூர் திருத்தலம் திருஇறுதி ஆண்டவர் திருத்தலம் கடந்த 10 நாட்கள் முன்னால் வெள்ளிக்கிழமை கொடியேற்றப்பட்டது. இன்று தேர்ப்பவனியுடன் ஆடம்பர திருப்பதியுடன் தேர்ப்பவனி இன்றைக்கு நல்ல முறையில் நடந்தது. திருஇறுதி ஆண்டவருக்கே புகழ். எழும்பூர் மக்கள் அனைவரும் வந்து இந்த தேர்ப்பவன் கலந்து கொண்டு திருஇறுதி ஆண்டவர் ஆசியை பெற்றார்கள். இந்த அருமையான வேலையை தந்த திருஇறுதி ஆண்டவருக்கு எங்கள் கோடான கோடி நன்றி. இந்த திருவிழாவை நல்ல முறை வழிநடத்திய
பங்குத்தந்தை, உதவி பங்குத்தந்தை, வின்சென்ட் பால் சபை, அனைத்து பக்த சபை அன்பியங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவே, திரு ஆண்டவரே, உமக்கு கோடான நன்றி, கோடான நன்றி. மரியே வாழ்க. Yeah.
இருதயமே மத அரசு வருக. இயேசுவின் திரு இருதயம் அரசு வருக. இயேசுவின் திரு இருதயமே அரசு வருக. இயேசுவின் திரு இருதயமே அரசு வருக. இயேசுவின் திரு இருதயமே இயேசுவின் திரு இருதயமே இயேசுவின் திரு இருதயமே இயேசுவின் திரு இருதயமே இயேசுவின் திரு இருதயமே
வெற்றி தாரும். இயேசுவே மீட்டருளும். ஆண்டவரே 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 வெற்றி தாரும். இயேசுவே மீட்டருளும். அன்பார்ந்தவர்களே, அவரை தேடி வருகிற ஒவ்வொருவருக்கும் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரை ஏறெடுத்து பார்க்கிற ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில வெற்றியை தருகிறார். வாழ்க்கையில மீட்பை அருள்கின்றார். இதுதான் நம்முடைய நம்பிக்கை. அதற்காக தான் அவரை தேடி வந்திருக்கிறோம். இந்த திருவிழாவின் உச்சக்கட்டத்திலே ஆண்டவர் நமக்கு வெற்றியை சொந்தமாக்குகிறார். வெற்றி அவருடையது, மீட்பு அவருக்கு சொந்தம். அதை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இயேசுவின் இதயம் திறந்திருக்கிறது. அவருடைய கைகள் விரித்திருக்கின்றன. இப்பொழுது பாடகர் குழுவினர் இந்த அருமையான நீ இன்றி வாழ்வேது இறைவா இந்த அருமையான பாடலை பாட நம்ம எல்லோரும் சேர்ந்து அவர்களோடு பாடி ஆண்டவருடைய பெயரை மகிமைப்படுத்தி ஆசிரை பெற்றுக்கொள்வோம். நீ
இயேசுவே என்று பொழுது அவருடைய பெயரை மகிமைப்படுத்த போகிறோம். இயேசுவின் திரு இருதயம் நமக்கு தேவையான எல்லா அருட்கொடைகளையும் வாரி வழங்கும். ஆகையினால நம்பிக்கையோட உன் துன்ப வேளையில என்னை கூப்பிடு, உன் துன்ப வேளையில என்னை கூப்பிடு, உன் துன்ப வேளையில அது மறக்காதீங்க. நம் ஒவ்வொருவருக்கும் கஷ்டம் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, வியாதி வேதனைகள் உண்டு, பாவம் உண்டு. எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற அவரை தான் நம்ம கூப்பிடணும். இயேசுவே என்று அழைப்போம். இயேசுவே 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 என்று ஒவ்வொருவரும் வாய் திறந்து ஜெபியுங்க. அற்புதமான நேரம். திருவிழாவின் இறுதி சமயத்துல ஆண்டவருடைய இதயத்திலிருந்து அன்பும் அருளும் பொங்கி வழிகிற நேரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் நிரப்புகிற நேரம். இயேசுவின் திரு ரத்தம் ஒவ்வொருவர் மேலும் பாய்கிற நேரம். ஒவ்வொரு குடும்பத்தின் நிலை கதவிலும் ஆண்டவருடைய ரத்தம் பூசப்படுகிற நேரம். நம்பிக்கையோடு கூப்பிடுங்க, நம்பிக்கையோடு கூப்பிடுங்க, விசுவாசத்தோடு கூப்பிடுங்க, ஆழ்ந்த விசுவாசத்தோடு கூப்பிடுங்க. உங்க ஜெபம் கேட்கப்படும், உங்க ஜெபம் கேட்கப்படும், உங்க கண்ணீர் துடைக்கப்படும், உங்க கண்ணீர் துடைக்கப்படும். இயேசுவே 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 என்று இயேசுவே இயேசுவே என்று உங்க பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க, உங்க பிள்ளைகளை ஒப்புக்கொடுங்க. இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். இயேசுவே என்று கூப்பிடுங்க, இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசுவுக்கு சொந்தமாகட்டும், இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். உங்க பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவுக்கு சொந்தமாகட்டும். விசுவாசத்திலும் கீழ்ப்படிதலும் ஞானத்திலும் வளர இயேசுவே 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 என்று அழைப்போம். இன்னும் பெற்றோருக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு பிள்ளையும் பெற்றோருக்காக ஜெபிக்கட்டும். பெற்றோர் கடமையை செய்ய, அவர்கள் குடும்ப பாரத்தை தாங்க அவருடைய இதய அன்பின் ஆவினால் நிரப்பப்படுகிற நேரம். எல்லா கசப்புணர்வுகள் நீங்குகிற நேரம். வியாதி வேதனையிலிருந்து ஒவ்வொருவரையும் விடுவிக்கிற நேரம். இயேசுவினுடைய குணமளிக்கிற அருள் ஒவ்வொருவரையும் நோக்கி வரட்டும். இயேசுவே 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 நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே. மாண்பியர் கீதம் பாடி ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகள், மரணம், உயிர்ப்பின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல், திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை எந்நாளும் பெற்று மகிழ செய்தருளும். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவரே உம்மை மன்றாடுகிறோம்.
என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, உயிரான இயேசு, உயிரோடு கலந்தே உயிரே நான் உம்மை துதிப்பேன், உயிரே நான் உம்மை துதிப்பேன். சிறிது நேரம் அமருவோம். இந்த கடைசி நிமிடங்கள் வரை நம்மோடு கூட இருக்கின்ற நம்முடைய முதன்மை குரு பேரருள் திரு எம் அருள்ராஜ் தந்தை அவர்களுக்கு நாம் கரவொலி எழுப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொள்வோம். இன்னும் 5 நிமிடங்கள் முடிந்தவுடனே கொடியிறக்கம் செய்யப்படும். கொடி இறக்கி கொடியானது இங்கு கொண்டு வரப்படும். பிறகு யாராவது முத்தி செய்ய விரும்பினால் இங்கு வந்து முத்தி செய்யுங்கள். தயவு செய்து அதற்கு ஒரு பெரிய ஒரு சலனம் ஏற்படுத்தாமல் ஆண்டவர் அடைமழை பெய்ய இன்றைக்கு தன்னுடைய பலகணிகளை திறக்க தயாராக இருந்தார். ஆனால் என்னுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள்? போன தடவை மழையினால் அச்சித்து இந்த பிள்ளைகளை நினைத்திருக்கிறோம். இந்த தடவை போய் வரட்டும், என்னுடைய பிள்ளைகள் மீண்டும் நல்ல மழையை பெற்றுக்கொள்வார்கள் சொல்கிற வாக்குத்தத்தத்தில் இன்றைக்கு நாம் இந்த தேர்தலை அருமையாக நடத்தி முடித்திருக்கிறோம். உதவின காவல்துறை நண்பர்கள், நம்முடைய பாண்டு வாத்திய குழுவினர்கள், வாலண்டியர்ஸ் எல்லோருக்கும் நன்றிகள். சிறிது நேரம். திரு இறுதி ஆண்டவர் பக்தர்களே, இந்த திரு இறுதி ஆண்டவர் 169வது ஆண்டு விழாவை மிகவும் சீரும் சிறப்புமாக நடத்தி வந்த உங்கள் அனைவருக்கும் பங்கு பேரவையின் சார்பாகவும், அன்பியங்கள் சார்பாகவும், பக்த சபைகளின் சார்பாகவும், என் சார்பாகவும், பங்கு தந்தையர் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இந்த விழாவை மிகவும் நேர்த்தியாகவும் சீரும் சிறப்புமாகவும் நடத்தி தந்த நமது பாசமிகு பங்கு தந்தை அருள் திரு ராக் சின்னப்பா அவர்களை எல்லோரும் எழுந்து நின்று கரவொலி ஒலித்து அவரை பாராட்டும் விதமாக அவரை பாராட்டுவோம். அதேபோல் ஒரு குறுகிய காலத்தில் நம்முடன் இணைந்து நம்மை நமது ராக் சின்னப்பா ஃபாதர் அவருடைய கீழ் நம்மளை வழிநடத்தி வந்த நமது பாசமிகு நிதி நிர்வாக தந்தை ஜோசப் ஜெயக்குமார் அவர்களையும் நாங்கள் மிகுந்த அன்புடன் வரவேற்று பாராட்டுகிறோம். நம்மளுடைய பாராட்டுதலையும் நம்மளுடைய வரவேற்பையும் கொடுக்கும் வண்ணத்தில் இந்த வெள்ளி விழா ஆண்டை துவக்கியுள்ள நமது பாசமிகு பங்கு தந்தை அருள் திரு ராக் சின்னப்பா அவர்களுக்கு நமது மேட்ராசன முதன்மை குரு திரு அருள்ராஜ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவருடைய அன்பை வெளிப்படுத்துவார். அடுத்ததாக இறைமக்கள் சார்பாகவும், உங்கள் சார்பாகவும், பங்கு பேரவை அன்பியங்கள் சார்பாகவும் நமது பங்கின் மூத்த உறுப்பினர் திரு அந்தோணிதாஸ் அவர்கள் நமது பாசமிகு பங்கு தந்தை அவர்களுக்கு இந்த பொன்னாடையை போர்த்துவார். நமது முதன்மை குரு முன்னிலையில் நாங்கள் ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறோம். எங்கள் பங்கு மிகவும் சீரும் சிறப்புமாக அருள் திரு ராக் சின்னப்பா மற்றும் நிதி நிர்வாக தந்தையின் கீழ் சிறப்பாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் துவக்கி வைத்த இந்த 170வது வருட சிறப்பு கொண்டாட்டங்கள் அடுத்த ஆண்டு இதைவிட களை கட்டி மிகவும் சீரும் சிறப்பாக நடக்கும் என்பதை உறுதியளிக்கின்றோம். தந்தை அவர்கள் எங்களுடைய உறுதிமொழியை நமது ஆண்டவரிடத்தில் தைரியமாக தெரிவித்துக் கொள்ளலாம். அடுத்ததாக இதேபோல் நாங்கள் எங்களுடைய பங்கு தந்தையின் வெள்ளி விழா ஆண்டையும் துவக்கி வைத்துள்ளோம். அந்த வெள்ளி விழா ஆண்டும் வருகிற தவக்காலத்திற்கு முன்போ அல்லது பின்போ ஒரு சீரும் சிறப்புமான ஒரு நாளை நாங்கள் தேர்ந்தெடுத்து அதற்கு ஒரு விழா குழுவை ஏற்படுத்தி அதன் கீழ் எங்களுடைய பங்கு தந்தை அவர்களுக்கு மிகவும்
வியக்கும் வண்ணத்தில் நாங்கள் அந்த வெள்ளி விழாவை நடத்துவோம் என்பதை எங்கள் அனைவரின் சார்பாக முதன்மை குரு அவர்களுக்கு வாக்களிக்கின்றோம். அடுத்ததாக நமது நிதி நிர்வாக தந்தை மிகவும் சீரும் சிறப்புமாக இந்த ஒரு 10 நாளில் அவர் எல்லாவித வேலைகளையும் கற்று வந்தார். அவரை பாராட்டும் வண்ணமாக நமது அன்பிய தலைவர் சைமன் அவர்கள் கொண்டாடி போட்டு அவரை கௌரவித்தார்.
நாங்கள் அனைவரும் எழும்பூர் திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் உள்ள பங்கு மக்கள் திருத்தலத்தின் சார்பாகவும் மற்றும் திருத்தல அனைத்து நிர்வாகிகள் சார்பாகவும் இருதய ஆண்டவர் பக்தர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பார்ந்த திருவிழா வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த 169வது வருட திருவிழாவை மென்மேலும் சிறப்பிக்க எங்கள் இருதய ஆண்டவரின் துணையும் மாதாவின் கருணையும் எங்கள் மீது எப்பொழுதும் இருக்க இறைவனாகிய எங்கள் இயேசுவின் திருதயத்திடம் எப்பொழுதும் எங்களுக்காக மன்றாடுமாறு உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொள்கிறேன். மறுபடியும் உங்கள் அனைவருக்கும் திரு இருதய ஆண்டவர் திருவிழா நல்வாழ்த்துக்கள். திரு இருதய ஆண்டவரின் ஆலயின் திரு இருதய ஆண்டவரின் திருவிழாவின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களுடைய ஆலயம் 169 வருடங்கள் பழமை வாய்ந்த ஆலயம். இதனை சிறப்பிக்கும் வகையில் எங்கள் பங்கு தந்தை 10 நாட்கள் திருவிழா எடுத்திருக்கிறார். இதை மிக சிறப்பாக நாங்கள் செலிப்ரேட் செய்திருக்கோம். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஃபீஸ்டோட கங்க்ராச்சுலேஷன்ஸ் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. We are the church members of Sacred Heart Shrine of Egmore, and for the past 10 days there was a celebration to celebrate the 169 years of Sacred Heart Shrine, and yes, it was really grand. It was really a grand festival, and it was really grand the way we celebrated it. We would like to wish you all a happy feast, and may God bless you and your family. Thank you. இன்றைய திருவிழாவானது ஜூன் மாதம் 25ஆம் தேதி 2017ஆம் ஆண்டை சிறப்பித்து கொண்டு இருக்கிறோம். இந்த திருவிழாவானது 10 நாட்கள் திருவிழா. இன்றைக்கு இந்த திருவிழா நிறைவடைகிறது. இன்று மாலை 5 மணி அளவில் ஆரம்பமான இந்த திருவிழா இப்பொழுது 9 மணி அளவில் நிறைவடைகிறது என்பதை பெருமிதத்தோடு சந்தோஷத்தோடும் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் Sacred Heart Shrine எக்மோரோட ஆல்டர் சர்வீஸ். இந்த 10 நாள் திருவிழா எங்களுக்கு ரொம்ப இதாக இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஹாப்பி ஃபீஸ்ட். எங்கள் ஃபாதருக்கு ரொம்ப நாங்கள் தேங்க் பண்ணுறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். நாங்கள் ஃபாதருக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணுறோம். ஹாப்பி ஃபீஸ்ட். தேங்க்யூ ஃபாதர். நாங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறோம். இயேசுவின் திரு இருதயமே, நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவி திருப்பிடத்தில் ஓயாமல் மைதானே பலியாக ஒப்பு கொடுக்கும் இந்த சகல கருத்துக்களுக்காகவும் அடியே நின்று செய்யும் ஜபங்களையும் கிரிகளையும் படும் துன்பத் துயரங்களையும் சந்தோஷங்களையும் கச்சிஷ்டகரமாயும் மாசலா திருக்குடும்பத்துமடியையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த இல்லத்தில் அற்புத டிவிக்காரை எங்களுக்கு அழைப்பு கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் ராக் ஃபாதர் எங்களுக்கு எல்லா இந்த சலுகையை கொடுத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுகிறோம். எங்கள் கொயர் மாஸ்டர் எங்களுக்கு இந்த வருகையை தந்து இந்த அழைப்பை கொடுத்து எங்களுக்கு பேச வைத்ததுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இங்கே இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களும் தேவையான கருத்துக்களை கேட்கும்படியாக அவர்களை ஆசீர்வதித்து எங்களுடைய ஆசீர்வாதம் குடும்பத்தில் நிரப்பும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைக்கு பதிலாக நீ செய்தலும் ஆண்டவரே, இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் செய்மாய மறையாய மாசற்ற இருதயமே, எங்கள் லட்சணியமான இருதயத்தில் தாழ்ச்சி சாந்தமுள்ள சேசுவே, எங்கள் இருதயம் இதயத்தை போல் ஆக்கி அருளும். அற்புத தொலைக்காட்சி நேயர்களுக்கு இதோ எழும்பூரில் இருக்கின்ற திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்திலே இருக்கின்ற பாடகர் குழுவாக உங்கள் முன் நிற்கிறோம்.
எங்களுடைய இந்த திருத்தலம் ஒரு பேராலயமாக மாறுவதற்குரிய முடிவு இன்றைய காலகட்டத்தில் 2017 இந்த வருடத்திலே எடுக்கப்பட்டிருக்கிறது. எங்களுடைய அருமையான அதிபர் மற்றும் பங்கு தந்தை ராக்சின்னப்பா அவர்களும் விஜி ஐயா ரெவரண்ட் ஃபாதர் அருள்ராஜ் அவர்கள் முன்னிலையிலே இந்த வாக்குறுதியை எங்களுக்கு அளித்துள்ளார். இன்றைக்கு கொடி இறக்கத்தோடு கிட்டத்தட்ட ஒரு 2000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் இந்த கொடி இறக்கத்திலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய இந்த திருத்தலத்தின் பாடகர் குழு தலைவர் திரு ஜூட் அடைக்கலராஜ் அவர்களுடைய வழி நடத்துதலிலே எங்களுடைய இந்த நல்ல ஒரு ஊக்கத்தின் பேரிலே நாங்கள் பாடகர் குழு அனைவரும் இணைந்து உங்கள் முன்னே நிற்கின்றோம். இதோ அற்புதர் தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களே, எங்களுடைய திருத்தலத்தின் ஒரு மகிமை என்று கூறக்கூடிய எண்ணில்லா அளவில் இருக்கக்கூடிய அற்புதங்களை நீங்கள் நேரில் வந்து பாருங்கள். எங்களுடைய திருத்தல கட்டிடப் பணிக்காக எங்களுடைய அதிபர் தந்தை திருத்தலத்திலே ஒரு பெரிய கட்டிடப் பணியை மேற்கொண்டிருக்கின்றார். அந்த கட்டிடப் பணிக்கான உங்களுடைய உதவிகளை நீங்கள் நேரடியாக அதிபர் மற்றும் பங்கு தந்தை ராக்சின்னப்பா அவர்களிடத்திலே அளிக்கலாம். உங்கள் அனைவருக்கும் இயேசு திரு இருதய ஆண்டவரின் ஆசீரும் அருளும் என்றென்றும் இருப்பதாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. எங்களுக்கு கடந்த 10 நாட்களாக பாடகர் குழுவிலே அருமையான பாடல்களை பாடுவதற்கு எங்களுக்கு நன்கு கற்றுக் கொடுத்த எங்களுடைய கொயர் மாஸ்டர் பாடகர் குழு தலைவர் திரு ஜூட் அடைக்கலராஜ் அவர்களை பாராட்டுகின்றோம், வாழ்த்துகின்றோம். நன்றி. நாட்களாக இந்த திரு இருதய ஆண்டவர் திருத்தலத்தில் ஆயிரக்கணக்கான மக்கள் வந்து இருதய ஆண்டவரை வாழ்த்தி போற்றி புகழ்ந்து அவருக்கு ஆராதனை செலுத்தி நன்றி செலுத்தி வழிபட்டார்கள். இங்கு வந்து சென்ற அனைத்து மக்களுக்கும் அவர்கள் கேட்கின்ற எல்லா வரங்களையும் திருதய ஆண்டவர் அருள்வார் என்பதை நாங்கள் இந்த நேரத்திலே கூறுகிறோம். இயேசுவின் புகழ் வாழ்க, இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க. இந்த ஆலயத்தின் எல்லா முன்னேற்றத்திற்காகவும் பங்கு தந்தையோடு சேர்ந்து நாங்கள் அவரோடு இணைந்து அடுத்து ஒரு பெரிய பேராலயமாக மாற்ற நாங்கள் அவருக்கு ஒத்துழைப்பு கொடுத்து நல்குவோம். நன்றி. ஆண்டவர் ஆலயத்தில் மக்கள் அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த மக்களானது இந்துக்கள் அதிகமாக வரக்கூடிய ஆலயம். இந்துக்கள் நிறைய பேர் வந்து இந்த ஆலயத்தில் அவருடைய மகிமை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இதனால் ஒரு வருஷமும் மக்களுக்கு இருதய ஆண்டவர் என்றாலே ஒரு தனி மரியாதை உண்டு. இந்த எழும்பூரில் எக்கச்சக்கமான மக்கள் வருவார்கள். இதே நேரத்தில் குட் ஃப்ரைடேலையும் பார்க்கலாம். இந்த இருதய ஆண்டவரை பார்க்கறதுக்கு, மருத்தாண்டவரை பார்க்கறதுக்காக வருவார்கள். அவர்களை அன்போடு ஏற்றுக்கொண்டு இந்த மக்கள் இந்த பணியானது இந்த குருக்களானவர் நம்ம பங்கு தந்தையானவர் எல்லாரையும் அனுசரித்து இன்றைய சூழ்நிலையில் பாதுகாத்து வழிநடத்துகிறார். இது வரைக்கும் அவருடைய புகழ் என்றும் ஓங்குக. அதே நேரத்தில் எவ்வளோ பங்கு தந்தைகள் வந்து இங்கே கட்டி கொண்டு வந்தாங்க. இந்த வீடை முதல் பழுதாக இருந்தது, இப்போ புதியதாக ஆகிவிட்டது. இதற்கெல்லாம் கோடான கோடி நன்றி இயேசு இருதயத்திற்கு என்று சொல்லி வணங்குகிறோம். இயேசு புகழ் வாழ்க, இயேசு புகழ் வாழ்க, இயேசு புகழ் வாழ்க. அனைவருக்கும் ஆண்டவரின் வாழ்த்துக்களோடு நான் உங்களிடம் இறுதி ஆண்டவர் பங்கிலிருந்து பேச விரும்புகிறேன். இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, சேமியுங்கள், செல்வந்தராய் இருப்பீர்கள், ஜெபியுங்கள், செழிப்புடன் வாழ்வீர்கள் என்று கூறி உங்களுடன் நான் தினந்தோறும் பேச ஆசைப்படுகிறேன்.
இந்த இறுதியாண்டவர் இல்லத்தில் வந்து அந்த ஆலயத்தில் வந்து கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை கூறுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, இறைவனிடம் நீங்கள் வரும்போது தன்னுடைய கஷ்டங்கள், துன்பங்கள், துயரங்கள் அனைத்தையும் ஒப்புக்கொடுங்கள். இந்த இறுதியாண்டவர் கட்டி ஆரம்பித்து 169 ஆண்டுகள் முடிவடைகின்றன. இந்த ஆலயத்தில் நிறைய அற்புதங்கள் செய்து கொண்டிருக்கிறார் ஆண்டவர். நீங்கள் நன்கு அறிவீர்கள். நான் இந்த ஆலயத்தில் நிறைய பலன்களை அனுபவித்திருக்கிறேன். ஒரு கிராமத்தில் பிறந்து வந்து இந்த ஆலயத்திலே நான் பல பலன்களை அடைந்துள்ளேன். எதிர்கால வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும், எப்படி நாம் இருக்க வேண்டும் என்று இருந்த இறுதியாண்டவரிடம் நான் நிறைய கற்றுக்கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கை அழித்து கொள்ள வேண்டாம். ஆண்டவரின் சொல்படி, ஆண்டவரின் வாக்குப்படி வாழ்ந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் உங்களுக்கு கூறுகிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, மத்தேயு 11ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் கூறுகிறார், அன்பு சகோதர சகோதரி மக்களே, இறைவனுடைய வார்த்தையை நாம் ஒவ்வொரு நாளும் வாசித்து ஜெபமாலை செபித்து அந்த ஜெபமாலையில் தன்னுடைய கருத்துக்களை கூறி குடும்பத்தோடு ஜெபியுங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் குடும்பத்தோடு ஒன்றாக சேர்ந்து தினந்தோறும் ஜெபமாலை செபியுங்கள். வெள்ளிக்கிழமையில் நற்கருணைநாதரை காணுங்கள். ஞாயிற்றுக்கிழமைகளில் நல் பூசையை காணுங்கள். நீங்கள் உண்மையாகவே வெற்றியடைவீர்கள் என்று கூறி உங்கள் அனைவருக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆமேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அற்புத இயேசு டிவியிலேருந்து திரும்பியும் உங்களோட நெல்சன். ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய ஹெல்ப் உங்கள்கிட்ட கேட்டிருக்கேன். ஆண்டவரோட புண்ணியத்தில், அவரோட கிருபையால் நீங்கள் எங்களுக்கு அற்புத இயேசு டிவியை இந்த 8 வருஷமாக நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. முதல்ல நான் அதுக்காக நன்றி சொல்லிக்கிறேன். நிச்சயமாக இந்த டிவிக்கு, இந்த அற்புத இயேசு சேனலுக்கு உதவி செய்த ஒவ்வொரு ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் நிச்சயமாக ஆசீர்வாதம் கொடுப்பார். அது உங்களுக்கே தெரியும். ஆண்டவரோட வேலையை தாங்குகிற ஒவ்வொரு மனிதரும் நம்ம எழுதி வைக்கலைன்னா கூட ஆண்டவர் அவரோட எண்ணத்தில் கண்டிப்பாக தேவை உள்ள ஆசீர்வாதத்தை உரிய நேரத்தில் அவர் கொடுப்பாரு. ஸோ அற்புத இயேசு டிவி இந்த 8 வருஷம் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் தான். நிறைய டைமில் நாங்கள் அற்புத இயேசு டிவியை ஓட்டுறதுக்கு காசு கேட்டிருக்கோம். அதாவது இது உங்களோட வீட்டுக்கு சேரணுன்னா கேபிள் ஆப்ரேட்டர்ஸுக்கும் நிர்வாக செலவுக்கும் எங்களுக்கு காசு தேவைப்படும். நாங்கள் ஃபோன் பண்ணி இல்லைனா கேட்டு இல்லைனா டிவியில் பேசி நாங்கள் கேட்குற ஒரு பழக்கம் இருந்திருக்கு. அதுபோல் இன்னைக்கு சில டைமில் சில பொருட்கள் வேணும்னு கேட்போம். நான் கம்ப்யூட்டரும் சரி, ஹார்ட் டிஸ்க்கும் சரி, சில டைமில் பேட்டரியும் சரி நாங்கள் கேட்டிருக்கோம். அண்ட் ஆண்டவரோட புண்ணியத்தில், ஆண்டவரோட கிருபையால் ஆண்டவர் பேசி மக்களாகிய நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. உண்மையாகவே அதுக்காக நன்றியை நான் தெரிவிக்கிறேன். ஏன்னா அது நீங்கள் ஹெல்ப் பண்ணும்போது நிச்சயமாக அது சாதாரண ஹெல்ப் இல்லை, நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. ஆண்டவர் தூண்டுதலால் தான் நீங்கள் ஹெல்ப் பண்ணுறீங்க. அதுபோல் இன்னைக்கு பேச வந்திருக்கிற ஒரு ஹெல்ப் எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படுது. இப்போது உங்களுக்கு தெரியும், நம்ம என்னதான் ப்ரோக்ராம் நம்ம டிவியில் பார்க்கணுன்னா, எங்ககிட்ட இருக்கிற கம்ப்யூட்டரில் இருக்கிற நிகழ்ச்சி உங்கள் வீட்டுக்கு வரணுன்னா இதுக்கு முக்கியமாக ஒரு சாஃப்ட்வேர் தேவைப்படும். இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற சாஃப்ட்வேர் கடந்த 8 வருஷமாக அது யூஸில் இருக்குது, இன்னமும் இருக்குது. பட் ஆனால் என்ன பிரச்சனைன்னு சொன்னீங்கன்னா, இப்போது உங்களுக்கு தெரியும் பல வீடுங்களில் எல்இடி டிவி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் எல்லா சேனல்ஸோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அற்புத இயேசு டிவியோட பிக்சர் குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான்.
அதுக்கு காரணம் வந்து எங்களோட சாஃப்ட்வேர் வந்து ரொம்ப கம்மியான ஒரு ரேட். ஸோ இப்போ நாங்கள் ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். என்னன்னா எங்களோட சாஃப்ட்வேரை வந்து நாங்கள் மாற்றி ஆகணும். இந்த சாஃப்ட்வேரை மாற்றி ஆகணும். இந்த சாஃப்ட்வேரோட வேலை என்னன்னு சொன்னீங்கன்னா, நம்ம என்ன ப்ரோக்ராம் போட்டாலும், எந்த டிவியில் எந்த நிகழ்ச்சி போட்டாலும் அது உங்கள் வீட்டுக்கு வரணும்னா அந்த சாஃப்ட்வேர் வழியாக தான் வரும். ஸோ இப்போ எங்ககிட்ட ஒரு சாஃப்ட்வேரோட ரேட்டுன்னு சொன்னீங்கன்னா 2 ரேட் அவங்க சொல்கிறாங்க. ஒன்று வந்து 1,50,000 ரூபாய், இன்னொன்று வந்து 60,000 ரூபாய். ஸோ 60,000 ரூபாய் வந்து குவாலிட்டி கொஞ்சம் கம்மி, 1.5 லட்சம் ரூபாய் வந்து டோட்டல் டிஃப்ரெண்ட் எக்ஸ்ட்ரா குவாலிட்டி. இப்போ நான் உங்ககிட்ட வந்து ரிக்வெஸ்ட் பண்ணது வந்து இந்த சாஃப்ட்வேர் வந்து தனிப்பட்ட முறையில் நீங்கள் இந்த சாஃப்ட்வேருக்காக ஹெல்ப் பண்ணிங்கன்னா யோசிச்சு பாருங்கள், வாழ்க்கை முழுவதும் இந்த சாஃப்ட்வேர், அதாவது நீங்கள் கொடுத்த காசு மூலியமாக தான், அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக தான் அற்புத ரேசு டிவி வந்து லட்சக்கணக்கான பேருக்கு, இப்போது நான் சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட, யூடியூப் வழியாக இந்த டிவியை வந்து பல நாடுகளில் பார்க்குறாங்க. எங்கெங்கேயோ நம்ம கேள்விப்படாத நாடுகளெல்லாம் இதை வந்து பார்க்குறாங்க. ஆனால் ஒரே ஒரு சோகமான விஷயம் என்னென்னா, எங்களுக்கு காசு வந்து அங்கெல்லாம் 1 பைசா கூட இதுக்கு வந்ததில்லை. பட் நான் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த சாஃப்ட்வேருக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள். இப்போது நீங்கள் முடிஞ்ச ஒரு உங்களால் முடிஞ்ச காணிக்கை நீங்கள் தரலாம். ஒரு 1000 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை 500 ரூபாய் கொடுக்கலாம், இல்லை முடிஞ்சவங்க ஈவன் 10,000 ரூபாவும் சரி கொடுக்கலாம், இல்லைன்னா அதுக்கு மேலேயும். இல்லைன்னா எனக்கு சில குடும்பங்கள் தெரியும், முழுமையாக அந்த சாஃப்ட்வேர் வந்து எங்களோட குடும்பத்தின் சார்பாக, இல்லை எங்கள் அன்பியத்தின் சார்பாக, இல்லைன்னா எங்களோட சர்ச்சின் சார்பாக இருக்கணும் என்று நினச்சிங்கன்னா, நீங்கள் எங்ககிட்ட காசு நீங்கள் தர வேணாம். நீங்கள் நேரடியாகவே அந்த சாஃப்ட்வேரை நீங்கள் வாங்கியே எங்களுக்கு தரலாம். நாங்கள் உங்களுக்கான அந்த விவரத்தை நாங்கள் உங்களுக்கு இன்னும் விவரமாக நாங்கள் தரோம். பட் நீங்கள் இந்த சாஃப்ட்வேரை வாங்கி கொடுக்குற யாராக இருந்தாலும் சரி, இல்லைன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும், இந்த சாஃப்ட்வேருக்கு கொடுக்குற ஒவ்வொரு ரூபாவும் சரி, வாழ்க்கை முழுவதும் இதை செய்தி கோடிக்கணக்கான பேரை போய் சேரத்துக்கு நீங்கள் வழி வகுக்கிறீங்க. நான் ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்லி ஆகணும். 8 வருஷத்துக்கு முன்னால் இந்த டிவி ஆரம்பிக்கும் போது எனக்கு சாஃப்ட்வேர் வாங்கிறதுக்கு கொடுத்தவங்க யாருன்னா, அவங்களுக்கு தன்னோட கணவர் இல்லை, பிள்ளைகளோட கஷ்டப்படுற ஒரு குடும்பமாக இருந்தாலும் அந்த டைமில் வந்து அவங்களுக்கு கிடைச்ச கொஞ்சம் காசை வச்சு அவங்க எனக்கு 30,000 ரூபாய் எனக்கு கொடுத்தாங்க. எப்போ கொடுத்தாங்க? 8 வருஷத்துக்கு முன்னால். இனிய வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பமோட வாழ்க்கை தரமே மாறி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அளவில் வந்து ஆண்டவர் அவர்களுக்கு ஆசீர்வதிச்சிருக்காங்க அவங்க பிள்ளைகள் சார்பாக. அதே போல் நான் சொல்கிறேன், இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கான ஆசீர்வாதம் ஆண்டவர் கொடுப்பார். ஏன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன், என்ன நிகழ்ச்சி, என்ன ஆராதனை, என்ன பூசையும், எந்த நிகழ்ச்சிகள் நாங்கள் தயாரித்து இல்லை எடுத்து இல்லைன்னா போட்டுட்டாலும், எந்த சாங், எந்த வர்ஷிப்பு நாங்கள் போட்டாலும் அது உங்களோட சாஃப்ட்வேர் வழியாக தான் வருது. நான் திருப்பியும் சொல்கிறேன், பேசிக் சாஃப்ட்வேரோட ரேட் வந்து 60,000 ரூபாய், நல்ல குவாலிட்டி சாஃப்ட்வேர் வந்து 1.5 லட்சம் ரூபாய். இதில் ஏதாவது ஒன்று எங்களுக்கு கிடைச்சிச்சின்னா கண்டிப்பாக நாங்கள் இந்த டிவியை HD லெவலுக்கு கொண்டு போக முடியும். ஸோ நீங்கள் உங்களால் முடிஞ்ச காணிக்கையை வந்து இந்த சாஃப்ட்வேர் வாங்கிறதுக்கு நீங்கள் உடனே கொடுங்க. நான் சொல்கிறேன், கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும். நன்றி. உங்களோட நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம், அற்புத ரேசு டிவிக்காக நன்றி. மாணவர்களே, நமது அற்புதர் இயேசு டிவியில் ஒளிபரப்பாகும் எழுச்சியூட்டும் இறை செய்திகள், அபிஷேக ஆராதனைகள் மற்றும் நிகழ்ச்சிகள் மூலம் எண்ணற்ற மக்கள் மன மாற்றத்தையும் உடல் சுகத்தையும் ஆழ்ந்த இறை அனுபவத்தையும் பெற்று வருகிறீர்கள் என்பதை அறிந்து நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, இந்த உன்னதமான நற்செய்தி பணியின் எல்லைகள் விரிவுபடுத்தப்படவும், இன்னும் நம்முடைய சகோதர சகோதரிகள் திரளாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பை அறிந்து கொள்ளவும், இந்த பணி எந்த தடையுமின்றி தொடர்ந்து நடக்கவும், தேவைகள் சந்திக்கப்படவும் உங்கள் ஜெபங்களையும் தாராளமான காணிக்கைகளையும் அன்புடன் எதிர்பார்க்கிறோம். நீங்கள் காணிக்கைகளை அனுப்ப வேண்டிய விவரங்கள்: பேங்க் டீடைல்ஸ்
Bank of India. Account name Jesus Helps. Account number 8033101196. Bank name Bank of India. Bank branch Washerman Pet. State Bank of India. Account name Nelson Anthony L. Bank name State Bank of India. Account number 300787565665. IFSC code SBI N 0001794. Branch New Washerman Pet. Address for money order, DD and check. Arpudar Yesu TV, 56/11, Avur Muthaiya Street, New Washerman Pet, Chennai 81. Contact number